வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். விருதுநகர் என்ஜிஓ காலனியை சேர்ந்த கிருஷ்ணன் மதுரை திருமங்கலத்துல இருக்கிற கவர்மெண்ட் பேங்க்ல எம்ப்ளாயியா ஒர்க் பண்றாரு. பல வருஷமா கவர்மெண்ட் ஜாப்ல இருந்த அவரு திடீர்னு உடம்பு சரியில்லாம இறந்து போயிருக்காரு. இப்போ கிருஷ்ணன் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த கவர்மெண்ட் ஜாப்பை அவரோட குடும்பத்துல உள்ள ஒருத்தவங்களுக்கு கருணை அடிப்படையில கொடுக்கணும்னு அரசாங்கத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. சோ அவரோட வாரிசான, அதாவது கிருஷ்ணனோட பையனான கண்ணனுக்கு பேங்க் எம்ப்ளாயி ஜாப்பை கொடுக்கலான்னு முடிவு பண்றாங்க. கண்ணனை பத்தி சொல்லணும்னா, இன்ஜினியரிங் பட்டதாரியான அந்த நபர் அரசாங்க வேலை அப்படிங்கறனால கொஞ்சம் கூட யோசிக்காம தான் அப்பாவோட அந்த கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. அந்த நபருக்கு கற்பகம் அப்படிங்கிற மனைவியும் நிகர்ஜித், ஹரிஸ் அப்படின்னு 2 பசங்களும் இருக்காங்க. கண்ணனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சனால தம்பதியோட வாழ்க்கையில பணத்துக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம அவங்களோட வாழ்க்கை சரியான பாதையை நோக்கி பயணமாகிட்டு இருந்திருக்கு. அதே சமயத்துல அந்த நபரோட மூத்த பையனும் வளர்ந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கான். கடந்த 11 வருஷமா தம்பதி 2 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனா கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி இருந்தே கண்ணன் அடிக்கடி தான் மனைவி கூட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு. சொல்ல போனா கண்ணன் டெய்லி காலையில விழுப்புரத்துல இருந்து திருமங்கலத்துக்கு போய் வேலை பார்த்துட்டு பொழுது இருட்டுனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே வருவாங்க. இப்படி காலையில வேலைக்கு போறவங்க நைட்டு வீட்டுக்கு வர்றதுனால தம்பதிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்திருக்கு. ஆனா 2020 ஏப்ரல் மாசத்துல இருந்து கொரோனா வைரஸ் ஸ்டார்ட் ஆகி உலகம் ஃபுல்லா லாக்டவுன் போட்டனால எல்லாரும் வேலைக்கு போகாம வீட்டுல தான் இருந்தாங்க. அந்த டைம்ல நிறைய பேரு டைம் பாஸ்க்காக மொபைல் யூஸ் பண்றத வழக்கமா வச்சிருந்தாங்க. குறிப்பா இன்ஸ்டாகிராம், Facebook இப்படின்னு பல சமூக வலைத்தளங்கள்ல அவங்களுக்குன்னு ஒரு புது அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி தொடர்ந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அந்த லாக்டவுன் டைம்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கருத்து வேறுபாடு காரணமா பல பேர் பிரிஞ்சும் போயிருந்தாங்க. இன்னும் நிறைய இடங்கள்ல தப்பான அஃபேர் மூலமா பல கொலைகளும் நடந்திருந்தது. அதே மாதிரி இந்த கொரோனா லாக்டவுன் கற்பகத்தோட வாழ்க்கையில விளையாடி அந்த பொண்ணோட உயிருக்கே யமனா மாறி இருக்கு. அதாவது அந்த டைம்ல கற்பகம் மொபைல் யூஸ் பண்ணினது மட்டும் இல்லாம அடிக்கடி தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கால் பண்ணி பேசியிருக்காங்க. இப்படி நாளுக்கு நாள் தன்னோட மனைவி மொபைல் யூஸ் பண்றத பார்த்த கண்ணனுக்கு கற்பகத்தோட நடத்தையில சந்தேகம் வந்திருக்கு. இது போக கண்ணனோட திங்கிங் எப்படி இருந்திருக்குன்னா, தான் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா தன்னோட மனைவி நிறைய ஆண்கள் கூட மொபைல்ல பேசி தப்பான உறவுல இருந்திருப்பான்னு அவருக்குள்ளேயே ஒரு கற்பனையை உருவாக்கி தான் மனைவி கூட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு. கண்ணனோட சந்தேகம் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமானனால தன்னோட மனைவிய எந்த ஒரு ஆண்கள் கிட்டையும் பேச விடாம அவரோட கண்ட்ரோல்ல வச்சிருந்திருக்காரு. இந்த சூழல்ல லாக்டவுன்ல சில தளர்வுகள் ஏற்பட்டு எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்ச அந்த டைம்லயும் கண்ணன் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்து தன்னோட மனைவி கிட்ட யார் கூடயாவது பேசுனியான்னு கேட்டு சண்டை போட்டிருக்காரு. பார்த்தா குற்றம், பேசுனா குற்றம், நடந்தா குற்றம் இப்படின்னு எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டுட்டே இருந்தனால பொறுமையை இழந்த கற்பகம் சந்தேகத்துல ஊறி போன இவன் கூட இனிமே தன்னால வாழ முடியாதுன்னு முடிவெடுத்த அடுத்த நிமிஷமே 10 வயசான தன்னோட மூத்த பையனையும் 2 வயசான தன்னோட 2வது பையனையும் கூட்டிட்டு சிவகாசி மணிநகர்ல இருக்கிற தன்னோட அண்ணனான ஜெயக்குமார் வீட்டுக்கு போய் தன்னோட ஹஸ்பண்ட் தான் நடத்தையில சந்தேகப்படுற எல்லா விஷயத்தையும் சொல்லி அழுதுருக்காங்க. இப்போ தன்னோட தங்கச்சிக்கு ஆறுதல் சொன்ன ஜெயக்குமார், இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உனக்கு சப்போர்ட்டா அன்னை நான் இருப்பேன்னு சொல்லி கற்பகத்துக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. மறுபக்கம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த கண்ணன் தன்னோட மனைவி கோவத்துல குழந்தைங்களை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டான்னு தெரிஞ்சதும் தான் அவசரப்பட்டு கோவப்பட்டனாலதான் தன்னோட மனைவி தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. சோ அவளை சமாதானப்படுத்தி எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும்னு நினைச்ச அந்த நபர் சிவகாசியில இருக்கிற தன்னோட மச்சான் வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற தன்னோட மனைவியை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா கற்பகம் தன்னோட ஹஸ்பண்டை பார்த்து, அந்த வீட்டுக்கு வந்தா என்னால நிம்மதியா வாழ முடியாது, மனசு ஃபுல்லா உங்களையே நினைச்சிட்டு இருக்கிற என்னோட நடத்தையிலேயே சந்தேகப்பட்டு சண்டை போடுறீங்க, நீங்க சண்டை போடுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, சோ இனிமே உங்க கூட நான் வாழ மாட்டேன்னு பிடிவாதமா சொல்லியிருக்காங்க. அதே டைம்ல கற்பகத்தோட அண்ணனும் கண்ணனை பார்த்து, என்னோட தங்கச்சிய என்னால உன் கூட அனுப்பி வைக்க முடியாது, உன்னோட இந்த சந்தேக புத்தியால என்னைக்காவது ஒரு நாள் நீ என் தங்கச்சிய கொலை பண்ண கூட தயங்க மாட்ட, அப்படி இருக்கும்போது எதை நம்பி கற்பகத்தை உன் கூட நான் அனுப்பி வைக்கிறதுன்னு கேட்டு சரமாரியா திட்டிருக்காங்க. கண்ணனை பொறுத்தவரை அந்த நபர் தான் மனைவி மேல அதிக பாசம் வச்சிருக்காரு. ஆனா கற்பகம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கிறனால தன்னோட மனைவி யார் கூட சிரிச்சு பேசினாலும் கண்ணனால அதை அவ்வளோ ஈஸியா
ஏத்துக்க முடியல. சோ தன்னோட மனைவி தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிற பயத்துல தான் யார் கூட பேசினாலும் சந்தேகப்பட்டுட்டே இருந்திருக்காரு. இப்போ கற்பகம் தொடர்ந்து உன் கூட நான் வாழ வர மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தனால வேற வழியே தெரியாத கண்ணன் தான் மனைவியோட கால்ல சாஷ்டாங்கமா விழுந்து என்ன நீ மன்னிச்சிரு, இனிமே நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், உன்னை நல்லபடியா பாத்துப்பேன்னு சொல்லி கெஞ்சிருக்காரு. அதே மாதிரி தான் மச்சானோட கால்லையும் விழுந்து உங்க தங்கச்சிய என் கூட அனுப்பி வச்சிருங்கன்னு சொல்லி கெஞ்சிருக்காங்க. இறுதியா 2 பேரோட கால்லையும் விழுந்தனால ஜெயக்குமார் கண்ணனுக்கு சில அறிவுரைகளை சொல்லிட்டு தன்னோட தங்கச்சிய சமாதானப்படுத்தி கண்ணன் கூட விழுப்புரத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் கண்ணன் தான் மனைவியோட நடத்தையில சந்தேகப்படாம பாசமா பேசுறனால 2 பேரும் சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஆனா அந்த சந்தோஷம் ஒரு நாள் கூட நீடிக்கல. சரியா 2022 ஜனவரி 10ஆம் தேதி, அதாவது கண்ணன் தன்னோட மனைவிய சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த 2வது நாள் விழுப்புரத்துல இருக்கிற எல்லாரையும் சோகத்துல ஆழ்த்துற மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. சரியா ஜனவரி 9ஆம் தேதி தான் மனைவி கூட சந்தோஷமா வாழ்ந்த கண்ணனுக்கு அந்த நாள் நைட்ல இருந்தே மறுபடியும் அந்த சந்தேக புத்தி தலைவிரிச்சாடி இருக்கு. இப்போ ஜனவரி 10ஆம் தேதி காலையில கற்பகம் டிஃபன் ரெடி பண்றதுக்காக கிச்சனுக்கு போய் சமைச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல கிச்சனுக்கு போன கண்ணன் தான் மனைவி கிட்ட பேச்சு கொடுக்கற மாதிரி நடிச்சு திடீர்னு அங்க இருந்த கத்தியை எடுத்து கற்பகத்தோட வயிற்றுலயே ஓங்கி குத்திருக்கான். அந்த நிமிஷம் வலி தாங்க முடியாம கதற ஆரம்பிச்ச தான் அம்மாவோட அலறல் சத்தம் கேட்டு ரூம்ல தூங்கிட்டு இருந்த 10 வயசான நிகர்ஜித் கிச்சனுக்கு ஓடி வந்திருக்கான். அந்த டைம்ல அவன் பார்த்த அந்த காட்சி அவனோட ஈர கொலையவே நடுங்க வச்சிருக்கு. ஏன் அப்படின்னா கண்ணன் தான் மனைவி மேல ஏறி உட்காந்து சைக்கோ மாதிரி கற்பகத்தோட நெஞ்சு, கழுத்து, முகம் இப்படின்னு எல்லா இடத்துலயும் கத்திய வச்சு சரமாரியா குத்தி கிழிச்சிருக்கான். அம்மாவோட இந்த நிலைமைய பார்த்து நிகர்ஜித் அழுக ஆரம்பிச்சதும் அங்க இருந்த கண்ணன் தன்னோட பையனை வெளியில இழுத்துட்டு வந்து வீட்டை வெளிப்பக்கமா லாக் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி அங்க இருந்து கிளம்பியிருக்கான். இப்போ வீட்டுக்கு வெளியில நின்று அழுதுட்டு இருந்த அந்த சின்ன பையன் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட மொபைலை வாங்கி சிவகாசியில இருக்கிற தன்னோட தாய் மாமாவான ஜெயக்குமாருக்கு கால் பண்ணி தன்னோட வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். விஷயத்தை கேட்டு துடிச்சு போன ஜெயக்குமார் உடனே கிளம்பி விழுப்புரத்துக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது கற்பகம் ரத்தத்துல நனைஞ்ச மாதிரி கொடூரமா இறந்து கிடந்திருக்காங்க. அடுத்ததா தன்னோட தங்கச்சிய இந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு ஆளாக்குன கண்ணன் மேல விழுப்புரம் பாண்டியன் நகர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க. இந்த கேஸ்ல குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னா கற்பகத்தோட அண்ணன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பதிவு பண்றதுக்கு முன்னாடியே கொலை பண்ணின கண்ணன் போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சிருக்கான். இது மட்டும் இல்லாம அங்க இருந்த போலீஸ் கிட்ட என்னோட கோபத்தை அடக்க முடியாம என்னோட மனைவிய கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிருக்கான். ஃபைனலா கண்ணனை அரெஸ்ட் பண்ணின போலீஸ் அந்த நபரை ஜெயில அடைச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த கேஸோட விசாரணை கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது. சந்தேகம் அப்படிங்கிறது கொடூரமான ஒரு வியாதி. அந்த வியாதி தம்பதிக்கு இடையில வந்தது அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறிதான். கண்ணன் தான் மனைவி மேல உயிரா இருந்தாலும் அவரால் அந்த சந்தேக புத்திய கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு தடவை சந்தேகம் வந்தது அப்படின்னா அவங்க தப்பே பண்ணலனாலும் நம்மளோட மனசு அதை ஏத்துக்காம மறுபடியும் சந்தேகப்பட்டுட்டு தான் இருக்கும். இந்த சந்தேக புத்திய வளர விட்டுட்டே இருந்தா நாளடைவுல அது ஒரு பெரிய மரமா வளர்ந்து ஒரு குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில சின்னதா சந்தேகம் இருக்கும் போதே, அதாவது ஸ்டார்டிங்லயே 2 பேரும் பேசி தான் எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கறத உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு புரிய வைங்க. பொதுவா தான் அதிகமா நேசிக்கிறவங்க தன்னை விட்டு வேற யார் கூடயாவது போயிருவாங்க அப்படிங்கிற பயத்திலையும் சில பேர் யார் கூட பேசினாலும் சந்தேகப்படுவாங்க. எதுவா இருந்தாலும் நடத்தையில சந்தேகப்படுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம்தான். சந்தேக புத்தியால தன்னோட மனைவிய வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி கொடூரமா கொலை பண்ணின கண்ணனோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.